வாய்ப்பு. ஜெகதீஸ்வரன், பல முனை போட்டி என்பது குறைஞ்சிருக்கா? அப்படி குறைஞ்சிருக்கிறதுனால புதிய கட்சி தொடங்கியவர்களுக்கு அது சாதகமா பாதகமா எப்படி இருக்கு? இந்த அரசியல் சூழல் இந்த கூட்டணி அமைந்த பிறகு மாறி இருக்கா? இப்ப கடந்த மாதம் ஒரு 5 முனை போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் போகுது. இது புதிய கட்சிகளுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டுள்ளார்களா என்று கேட்டால் இல்லை. இப்ப கூட பேசிட்டு இருக்கும் போது இது நாங்க கையெல்லாம் முறிக்கல, நீங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நீங்க அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது? செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஒரு முரண்பட்ட பார்வை எடுக்கிறார். அவர் அதிமுக இருந்து இப்ப எடப்பாடி கலந்துக்கிற மீட்டிங் அவர் கலந்துக்க மாட்டேங்கிறாரு, அவரோட போட்டோ போட மாட்டேங்கிறாரு. திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார், அவர் சில பேர் சந்திக்கிறாரு. அப்ப அவசரமாக திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறார், அமித்ஷாவை சந்திக்கிறார். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இல்ல கூட்டணி கொடுத்தா நாங்க பேசுறாங்க, தமிழ்நாட்டு உரிமைகள் குறித்து பேசலாம்னு சொல்றாரு. அதற்கு பிறகு ஒரே வாரத்துல கூட்டணியே முடிவாயிடுச்சுங்கிறத பார்க்கிறோம். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பிளாக் டோர் பாலிடிக்ஸ். இது என்ன பாலிடிக்ஸ் எனக்கு புரியல. தமிழக மக்களே யோசிப்பாங்கல்ல, ஏங்க முந்தா நாள் வரைக்கும் நீங்க கூட்டணியே கிடையாது, நாங்க அதிமுக பாஜக மைனஸ் சொல்லிட்டு இருந்த அதிமுக இன்னைக்கு ஒரே வாரத்துல எல்லாம் மாறுதுன்னா இந்த கேள்வியை நீங்க செங்கோட்டையன் அவர்கிட்ட கேட்டா அவர் தான் சரியா பதில் சொல்ல முடியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக கையை வளைத்து தான் இந்த கூட்டணி என்பது நடத்தி இருக்கு. 2019லயும் சரி, 2026லயும் சரி, அதுதான் நடக்குது. அப்ப ஒருவேளை இயல்பான கூட்டணியாக இருந்தால் விமர்சனத்துக்கு தேவை வேலையே இல்லை. இப்ப அதிமுகவே இல்லைங்க, இந்த அரித்மெட்டிக்ஸ் அங்க போட்டு பார்த்துரும், அவங்க 18, 19 சேரும் பொழுது அது ஏதோ உங்களுக்கு சரியா வரும்னு தோணுது. இயல்பா போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது இயல்பாக நடக்கவில்லை என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பலமுனை போட்டி புதிய கட்சிகளுக்கு மேலும் சில வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் நான் பார்க்கிறேன். சரி.